ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிற நாதி தேவனை ஆராதிப்பதற்கு இந்த காலவெளியிலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த காணொளியின் மூலமாக எங்களை திருச்சபையின் விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் அவரவருடைய இல்லங்களிலே அமர்ந்திருந்து குடும்பமாய் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை மீண்டும் அழைத்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய எல்லாருடைய உள்ளங்களும் அது சீக்கிரத்திலே ஆலயத்திலே சென்று உம்மை ஆராதிக்க வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அந்த வாஞ்சையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த ஆராதனையிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் இம்மானுவேலர். நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் எபனேசர். ஆகவே எங்களோடு கூட இருந்து இதுவரை உதவி செய்த போல இன்னும் உதவி செய்ய நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதற்கு இந்த ஆராதனைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி பரிசுத்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் மகிமைப்படுகிறாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து தேவனுடைய நாமமிக்காகவும் பாமாலைகளிலே 388 பாமாலை பாடுவோம். 388 பாமாலை, எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை, என் மீட்பர் துதியை, என் ஆண்டவர் என் ராஜனின் மேன்மை மகிமையை, மேன்மை மகிமையை, மேன்மை மகிமையை. பாவிக்கு உந்தன் நாமமோ ஆரோக்கியம் ஜீவனாம், ஆரோக்கியம் ஜீவனாம். பயமோ துக்க துன்பமோ ஒட்டும் என்கீதமாம், ஒட்டும் என்கீதமாம். உமது சத்தம் கேட்கும் கால் மரித்தோர் ஜீவிப்பார், மரித்தோர் ஜீவிப்பார். புலம்பல் நீங்கும் குறிப்பார். நிர்பாக்கியர் நம்புவார், நிர்பாக்கியர் நம்புவார். உம்மாயுள் சேவிடோர்களும் அந்தகர் உணரும், அந்தகர் உணரும். மீட்பர் போற்றும் கேட்டிடும், நோக்கும் குதித்திடும், நோக்கும் குதித்திடும், நோக்கும் குதித்திடும். என் ஆண்டவா என் தெய்வமே, பூலோகம் எங்களும், பூலோகம் எங்களும் பிரஸ்தாபிக்க
பேராருள் ஈந்தேடும் பேராருள் ஈந்தேடும் பேராருள் ஈந்தேடும். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The psalm taken for our responsive reading today morning is Psalm 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. 2ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படி அப்போஸ்தலர் நமக்கு கற்றுக் கொடுத்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம். தி அபாஸ்டல் க்ரீட். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுல அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுந்தருளினார். பரமணத்தில் ஏறி சர்வ பிதாவாகி தேவன் வலது பார்த்து பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மறித்தோரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபநிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இருந்தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருங்கள். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்கென்று நான் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. First Chronicles chapter 15 verses from 1 to 18. அவன் தனக்கு தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வரச் செய்தான். ஆரோனின் புத்திரரையும் லேவியராகிய கோகாத் புத்திரரின் பிரபுவாகிய ஊரியேலையும் அவன் சகோதரராகிய 120 பேரையும், மெராரியின் புத்திரரில் பிரபுவாகிய ஆசாயாவையும் அவன் சகோதரராகிய 220 பேரையும், கெர்சோன் புத்திரரில் பிரபுவாகிய யோவேலையும் அவன் சகோதரராகிய 130 பேரையும், எலிசாப்பான் புத்திரரில் பிரபுவாகிய செமாயாவையும் அவன் சகோதரராகிய 200 பேரையும், எப்ரோன் புத்திரரில் பிரபுவாகிய எலியேலையும் அவன் சகோதரராகிய 80 பேரையும், ஊசியல் புத்திரரில் பிரபுவாகிய அம்மினதாவையும் அவன் சகோதரராகிய 112 பேரையும் தாவீது கூடி வர பண்ணினான். பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும் லேவியராகிய ஊரியல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அமினதாப் என்பவர்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி
உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். முதலில் நீங்களை சுமக்காதபடினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஏமானையும் அவன் சகோதரரில் பெருகியாவின் குமாரனாகிய ஆசாபையும் மெராரியின் புத்திரரான தங்கள் சகோதரரில் குஷாயாவின் குமாரனாகிய ஏத்தானையும் இவர்களோடு கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மாசையா, மத்ததியா, எலிப்பெலேகு, மிக்னேயா, ஓபேதேதோம், ஏயேல் என்னும் வாசல் காவலாரையும் நிறுத்தினார்கள் என்பது இன்னைக்கு நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அதே பகுதியை இப்பொழுது ஆங்கிலத்திலே நாம் வாசிக்க கேட்போம். Today's scripture portion is taken from 1 Chronicles chapter 15 verses 1 to 18. After David had constructed buildings for himself in the city of David, he prepared a place for the ark of God and pitched a tent for it. Then David said, "No one but the Levites may carry the ark of God, because the Lord chose them to carry the ark of the Lord and to minister before him forever." David assembled all Israel in Jerusalem to bring up the ark of the Lord to the place he had prepared for it. He called together the descendants of Aaron and the Levites. From the descendants of Kohath, Uriel the leader and 120 relatives. From the descendants of Merari, Asaiah the leader and 220 relatives. From the descendants of Gershom, Joel the leader and 130 relatives. From the descendant of Elizaphan, Shemaiah the leader and 200 relatives. From the descendants of Hebron, Eliel the leader and 80 relatives. From the descendants of Uzziel, Aminadab the leader and 112 relatives. Then David summoned Zadok and Abiathar the priests, and Uriel, Asaiah, Joel, Shemaiah, Eliel and Aminadab the Levites. He said to them, "You are the heads of the Levitical families. You and your fellow Levites are to consecrate yourselves and bring up the ark of the Lord, the God of Israel, to the place I have prepared for it." It was because of you, the Levites, did not bring it up for the first time that the Lord our God broke out in anger against us. We did not inquire of him about how to do it in the prescribed way. So the priests and Levites consecrated themselves in order to bring up the ark of the Lord, the God of Israel. And the Levites carried the ark of God with the poles on their shoulders, as Moses had commanded, in accordance with the word of the Lord. David told the leaders of the Levites to appoint their fellow Levites as musicians to make a joyful sound with musical instruments, lyre, harps and cymbals. So the Levites appointed Heman, son of Joel, from his relatives, Asaph, son of Berechiah, and from their relatives, the Merarites, Ethan, son of Cushiah, and with them their relatives next in rank, Zechariah, Jaziel, Shemiramoth, Zehiel,
Unni, Eliab, Benaiah, Messiah, Mittithiah, Eliphelehu, Mikineah, Obed-Edom, and Zael the gatekeeper. May Lord bless these verse. பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்கள் 4ஆம் தேதி மிஸ் ஆன்சலி எபனேஸ்வர் அவர்களும், 7ஆம் தேதி மிஸ்டர் ஐசக் ஞானதுரை அவர்களும், அதே தேதி ஆகிய 7ஆம் தேதியிலே மிஸ்டர் ஸ்டீவ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற அருமையான பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்ததாமே தீர்க்காயுசையும் சுகத்தையும் தெய்வ கிருபைகளையும் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களையும் உங்கள் மேல் பொழிந்தரல நான் வாழ்த்துகிறேன். இன்னும் திருமண நாளை இந்த வாரத்திலே 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஐ அற்புத சிங் அவருடைய குடும்பம் காண்கிறார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை நாளை காண்கிற அருமையான அற்புத சிங் அவருடைய குடும்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாக அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்விலே கர்த்தர் தாமே உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதையும், உங்களுடைய வாழ்விலே உலக ஆசீர்வாதங்களோடு கூட நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் உம்முடைய கிருபை என்றும் உள்ளதாய் அவருடைய வாழ்விலே நல்லவராக இருந்து வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து பிரவேசிக்கிற புதிய வருஷத்திலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மனமகிழ பண்ணி கர்த்தருக்கு மகிமையா ஜீவிக்க, கர்த்தருடைய மாட்சிமைகளை பிள்ளைகள் உணர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க சுகத்தையும் பலத்தையும் தெய்வ கிருபைகளையும் தீர்க்காயுசையும் பிள்ளைகள் மேல் பொழிந்தருளும்படியாக பிள்ளைகள் யாவரையும் உடைய கிருபை உள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அதே போல திருமண நாளை காண்கிற சகோதரர் அற்புத சிங் அவர்களுக்காக, சகோதரிக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, குடும்ப வாழ்விலே கர்த்தர் இதுவரை அவர்களோடு கூட இருந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாழ்வின் எல்லா விதமான தேவைகளை சந்தித்தீர். நீர் அவருடைய வாழ்விலே போதுமானவராக இருந்தீர். உமக்குள்ளாக சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை தந்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய செட்டைகளில் நிழலிலே காக்கப்பட்டு தீர்க்காயுசோடும் சுகபலத்தோடும் குடும்ப வாழ்விலே அவர்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் சந்தோஷம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய திருமண நாளையும் ஆண்டுடைய கிருபை உள்ள கரத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வார வாரம் நம் யாவரும் அறிந்தபடி நம்முடைய சிறு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்லி வருகிறார்கள். அவர்களை பயிற்றுவிக்கிற அருமையான பெற்றோரையும் உதவி செய்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இதை அவர்கள் படித்திருக்கிற வசனங்கள் அவருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக அமைய ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுது பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்லுவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சங்கீதம் 103:1. Praise him for his power. Praise him for his surpassing greatness. Thank you. என் வரணக்கிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வேன். சங்கீதம் 18:1. Thank you. God is a refuge and strength, and our present help in trouble. Psalms 46:1.
But you will receive the power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. Acts chapter 1 verses 8. Thank you. உங்கள் துக்கம் சந்தோஷமாகும். Amen. Thank you. His delight is in the law of the Lord, and on his law he meditates day and night. Psalms 1:2 words. Thank you. Praise the Lord. Make a joyful noise to the Lord, all the earth. Psalms 100 words 1. Lord is my shepherd, I shall not want. Thank you. When you are in anger, do not sin. When you are in bed, search for your heart to be silent. Thank you. Praise the Lord from the heaven. Praise Him from the heights above. And this is love, that we walk in obedience to His commands. As we have heard from the beginning, His command is that we walk in love. 2 John 1:6. Thank you. கர்த்தருடைய கண்கள் நியாயத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளை அவர் தாறுமாறு ஆக்கிறார். Proverbs chapter 22 verses 12. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Amen. Thank you. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியாகமம் 26:5. He raises the poor from the dust and lifts the needy from the ash of heaps. Psalms 113 verses 7. क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना इकलौता पुत्र दे दिया, ताकि जो कोई उसमें विश्वास रखे वह नाश ना हो परंतु अनंत जीवन पाए. யோஹன்னா 3 अध्याय 16 वचन. இந்த நாளின் மன்றாட்டு ஜெபத்தை மிஸ்ஸஸ் அக்சால் ஜான்சன் அவர்கள் நமக்காக ஏறெடுப்பார்கள். நம்முடைய திருச்சபையின் காரியங்களுக்காக, ஊழியங்களுக்காக, தேசத்திற்காக, மிஷனரிகளுக்காக, மிஷனரி பணிகளுக்காக, குறிப்பாக இந்த ஊரடங்கினாலே, இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக, இது சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் நம்மை விட்டு நீங்கத்தக்கதாக அருமையான சகோதரி நமக்காக ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் எங்களை கண்முல பாதுகாத்திரி, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் கண்முல பாதுகாத்து வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ ஆண்டவரே நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபைகள் எங்களோடு இருந்து எங்களை தாங்கி வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ பலகீனத்தின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி என் தேவன் எங்களை பலப்படுத்தி எங்களை தாங்கி வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் திருச்சியின் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் தாப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை திருச்சியின் ஒவ்வொரு ஊழியங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சிறு ஒரு ஊழியத்தை செய்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் திருச்சியின் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, வசனம் சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகள் நல்ல வசனத்தை கற்றுக்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாட்களில் ஆன்லைன் மூலமாக பாடுகிற பாடங்கள் கூட கர்த்தாவே பிள்ளைகளோட மனதிலே பதித்தக்கதாக கிருபைச்சீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகள் பெற்றோருக்கு பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வீட்டிலிருந்து வேலை செய்யற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வெளியே ஆண்டவரே வேலைக்காக கடந்து செல்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா கெஞ்சி அடிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோட தேவைகளையும் சந்திங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்னும் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கூட கர்த்தாவே ஏற்ற வேலையில் திருமண காரியங்கள் ஆண்டவரை நீர் வாய்க்க செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் தாப்பனே எங்கள் திருச்செங்க ஒவ்வொரு பெண்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு பெண்களும் உடைய சமூகத்திலும் துதிக்கத்தக்கதான கிருபை பலத்தை ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கிறாங்க ராஜா. ஆண்டவரை உடைய சமூகத்துல ஆண்டவரை செபிக்க நல்ல பலத்தை நீர் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் திருச்செங்க ஒவ்வொரு மூப்பனருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு
ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. பிசினஸ் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் நீ சந்திப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. போயிடலாம் ஆண்டவர் உடைய கிருமினல் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வானத்து ஓடுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க ராஜா. கோகில மரத்தில் உடைய கிருமினல் பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்செவன் போதரையாக்காக செபிக்கிறோம் ஐயா. அவள் அங்க பாஸ்டர்மாக்காக செபிக்கிறோம். அங்க கொடுத்த குழந்தைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே அங்க பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் பாதுகாத்து வழி நடத்துறதுக்கு அவங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தாப்பனே எங்கள் திருச்செவன் மூலமாக ஆண்டவரே தாங்கி வருகிறதான ஆண்டவரே மிஷனரிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தாமஸ் தகவலுக்காக செபிக்கிறோம். அவர் செய்தான அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அங்க போயிடலாம் நீர் வல்லமையா எடுத்து வேணுமா கெஞ்சடிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இன்னும் அவங்க ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்னைய ஆத்துமாக்கள் என்ன ஆண்டவரே உடைய வழியில நடக்கத்தக்கதாக கிருபைச்சிங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க. அவங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் மற்றும் ஆண்டவரே இன்னும் மற்ற ஆண்டவரை மிஷனரி ஊழியத்தை செய்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் செய்தான ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போயிடலாம் வல்லமையா எடுத்து மார்க்கம் அடிக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. உண்மை அறியாத பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் நடக்கிற ஊழியங்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. எசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்கள் தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேசத்தில் இருக்குதான ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக செபிக்கிறோம். அரசியல்வாதிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை எப்படி ஆட்சியோட ஞானத்தை ஒவ்வொருக்கும் நீ கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா தேசத்தில் வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. விவசாயிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. விவசாயிகளுக்கு வேண்டிய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. விவசாயிகள் நிமித்தமாக தேசம் செழிப்படையத்தக்கதாக கிருபிச்சிங்க ஆண்டவரே. தேசத்துக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திப்பிறாக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தாப்பனே ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்னால ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ஐயா கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுப்பீராக ராஜா. அதை பார்க்கிற ஆண்டவரே டாக்டர்ஸ்க்காக நர்ஸ்மாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்டுபாய்க்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க ராஜா. ஆண்டவரே யாரும் இந்த நோய் அண்டாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரமையா. ஏற்ற வேளையில அதற்கு தகுந்த மருந்து ஆண்டவரை கண்டுபிடிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வைரஸ் நிமித்தமாக கர்த்தாவே இன்னும் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதனால் வருமான குறைவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருடைய தேவையை நீ சந்திக்க வேண்டுமாறு கெஞ்சி அடிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா சிறு தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று கூலி வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் நீ சந்திங்க சப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய வாஞ்சைகளை விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நீ சொன்னாலாக நீ கட்டளையிட்டா நிற்கும் என்று சொன்ன கர்த்தாவே ஏசப்பா நீர் பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்க மும்பை பட்டணத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆலயங்களும் ஆண்டவரே கூடிய சீக்கிரத ஆலயங்களும் திறக்கப்பட எல்லாரும் நாங்கள் ஆலயத்து போய் துதிக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேலையும் உடைய கரத்துல வைக்கிறோமப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்க போற செய்தி எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிரயோஜனமாயிருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே மீதியான நேரத்தில் ஆற்றுடைய கரத்துல வைக்கிற ராஜா நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. துதிகன மைமேலாமக்கே செலுத்துற மீட்பிரேசு நிலப்பிதாவே. ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலையும் ஆசீர்வாதத்தை நான் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் உதவி செய்த எபனேசர் தாமே தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்து இம்மட்டும் கிருபை என்னும் சட்டைகள் நிழலிலே உங்களை காத்த தேவன் தாமே தொடர்ந்து காத்துக்கொள்ள உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 4 வாசிக்கிற வண்ணமாக அவர்களுக்கு தானியம் திராட்சசும் பெரிய இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர்.
என்ற வசனத்தின்படி கர்த்தர் இதுவரை உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும், உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும், உலகம் தரக்கூடாத சுக வாழ்வையும் கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது கர்த்தரிடத்தில் மாத்திரம் நமக்கு கிடைக்கிறது. உலகத்தில் இருந்தாலும் அவைகள் கர்த்தரால் நமக்கு கிடைக்கிறது என்பதை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு சந்தோஷத்தின் நிறைவோடு கூட இந்த நாளின் கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசவில்லை என்றால் எந்த ஆராதனையும் ஜெபங்களும் நமக்கு வெறுமையாக இருக்கும். ஆகவே அவர் நம்மோடு கூட பேச வேண்டும். ஆகவே கர்த்தர் ஒரு நாளும் அவரிடத்தில் வந்தவர்களை வெறுமையாக அனுப்புவதில்லை. அவருடைய ஆசீர்வாதத்தின் நிறைவோடு கூட அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து, அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவர்களை ஆசீர்வதித்து, அவருடைய வார்த்தைகள் மூலமாக தம்முடைய ஆதரவையும் நம்பிக்கையும் கொடுத்து, அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை நடத்தி நிச்சயமாக அவருடைய நடத்துதலுக்கு அர்ப்பணித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார் என்பதை நாம் நம்முடைய வாழ்விலே அனுபவித்திருக்கிறோம். சாட்சியாக அநேகர் நாம் சொல்ல முடியும் என்று சொல்லி சுவாசிக்கிறோம். ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட சங்கீதமாகிய 100ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். Worship the Lord with gladness. Come before him with joyful songs. So the Bible asks us to worship the Lord with all gladness or joy. கடவுளை மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்க வேதம் நம்மை அழைக்கிறது என்பதாக நாம் வாசிக்க கேட்டோம். இந்த லாக்டவுன் அல்லது இந்த ஊரடங்கு, பொது ஊரடங்கு ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் அருமையான வசனங்களை நமக்கு தந்து வருகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு அதிக பிரயோஜனமாக இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தர் தருகிற வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பொது ஊரடங்கு நாட்களில் நாம் வீடுகளில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற விதங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, சீக்கிரத்திலே ஆலயம் திறக்கப்படும். அந்த ஆலயத்தில் வந்து அவரை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதாக கடந்த நாட்களில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Once this lockdown gets over and the state government announces to open up the churches when we come back again to the church to worship the Lord. The Lord has been speaking to us from the day the lockdown was announced wonderfully, particularly related to worship. So it is my humble request to you all to remember all those word of God which God has spoken to us during this period, and when we come again to the church to worship Him, prepare yourself according to the word of God that has come to us during this lockdown. ஆகவே அவருடைய ஆலயத்தில் வரும் பொழுது இந்த அவரை இப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிறதான அனுபவத்தோடு கூட ஒப்பு கொடுத்து வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையாக இருக்கும். அந்த ஜீவனுள்ள ஆராதனையில என் தெய்வத்தை ஜீவனுள்ளவராக தரிசிக்க முடியும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் என்ன செய்தோம்? ஒரு தனிப்பட்ட அவரை ஆராதிக்கிற தனிநபராய் ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். பின்பாக கடந்த வாரத்திலிருந்து என்ன சிந்தித்தோம்? ஒரு ஜனக்கூட்டமாக, குழுவாக எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து வருகிறோம். We have been listening to the word of God as an individual worshipper, worshiping the Lord. Whenever we come in the presence of God, how we should worship and how a worshipper's life should be. And from last week onwards, how collectively we can worship the Lord. நம்ம எப்படி சேர்ந்து with His believers, with His people, how should we worship the Lord whenever we come in the presence of God to worship Him?
to make the worship meaningful and live. ஆக இந்த அருமையான நாட்களிலே நாம் கூட்டாக குழுவாக கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இல்லையா அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதாக சிந்தித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கூட்டமாக குழுவாக ஆராதிப்பதற்கென்று ஆண்டவர் நம்மை ஒரு ஜனக்கூட்டமாக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களை தியானித்தோம். ஆதாம் தனிமையாக இருந்ததை கண்ட தேவன் அவன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி கண்டார். காரணம் என்ன? அவனை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை உருவாக்கினார். அதே சமயத்தில் அவன் சுகமாய் இருந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் படைத்து இயற்கையை பார்க்கும் பொழுது மனிதன் சுகமாய் தங்குவதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் படைத்த பின்பாக அருமையாய் மனிதனை படைத்து பின்பாக அவனும் தனிமையாய் இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏன் கண்டார் என்றால் ஒரு ஜனக்கூட்டம் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்? அருமையான ஏவாளை உண்டாக்கி நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதை ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டத்தை எதிர்பார்த்து என்ன செய்தார்? இந்த உலகத்தில் மனிதனை படைத்தார். with the expectation of a community to worship the Lord. God created man and woman with two genders so that God may have a beautiful people, a group of people to worship Him alone. அவரை ஆராதிப்பதற்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை எதிர்பார்த்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்ததினாலே அவரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு சிருஷ்டிகரை ஆராதிக்காமல் சிருஷ்டியை ஆராதிக்க மனிதன் சென்று விட்டான். Due to the fall of human being, once he committed sin, instead of worshipping the creator, he started worshipping the creations and creatures. So that is why God started choosing people or set aparting people for himself to worship him. என்ன செய்தார்? இவர்கள் பாவத்தினாலே சிருஷ்டியரை ஆராதிக்காமல் சிருஷ்டியை ஆராதித்ததினாலே தன்னை ஆராதிப்பதற்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை தனக்கென்று பிரித்தெடுக்கிற முயற்சியை செய்தார் வரலாற்றில் என்று சொல்லி கடந்த நாட்களை தியானித்தோம். அதெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். ரைட். கடந்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். என்னவென்றால் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒருவேளை நான் என் குடும்பத்தோடு வந்திருக்கலாம் அல்லது என்னுடைய உறவின் முறைகளோடு கூட வந்திருக்கலாம். இரத்த சம்பந்தப்பட்ட பல உறவின் முறைகள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தெரிந்த அல்லது பிறந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பிறந்த தேவனால் பிறந்த பிள்ளைகள் நாம் யாவரும் அவருக்கு சகோதரராய் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். அப்போ சகோதர உறவின் அனுபவங்களோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். Last week we listened to the word of God. When we come to worship collectively or as community or people of God, there is only we have to come with the only one relationship, that is brotherly relationship. That is the brotherly relationship is for eternity. நித்திய உறவு என்பதை நான் பார்ப்பேன். எல்லா உறவுகளும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். All the relationship will end up with this world and the brotherly relationship will be there for eternity. எல்லா உறவுகளும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் சகோதர உறவு மாத்திரம் கடைசி வரை தொடரும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்றால் அவர்கள் தேவதூதர்களை போல் இருப்பார்கள் இல்லையா? அந்த சகோதர உறவு தொடர்ச்சியாய் வருகிற ஒரு ஆய்வுதான் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பாக தரிசனமான பொழுது என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள் கலிலியாவுக்கு செல்வதற்காக. அப்போ தன்னுடைய சிஷ்யர்களையே சகோதரர்கள் என்று சொல்லி அழைத்த ஒரு பெரிய அனுபவத்தை பார்க்கிறோம். நாம் எல்லாரும் இயேசுவுக்கு சகோதரர்கள், தேவனுக்கு பிள்ளைகள். தேவனுக்கு பிள்ளைகள் என்றால் நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அந்த உறவின் அனுபவங்களோடு கூட அவரை ஆராதிக்க நாம் முற்படும் பொழுது நிச்சயமாக அந்த ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையாகவும் அந்த ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையாகவும் இருக்கும். இன்றைக்கு அதை தொடர்ச்சியாக இன்னும் ஒரே ஒரு சத்தியத்தை இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க நான் விரும்புகிறேன். சரி, they worshipped in one accord. ஒரு மனதோடு கூட நாம்
ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனதோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நமக்குள்ள ஒரு மனம் வேண்டும். சகோதரர்கள் என்கிறதான உறவுக்குள்ளாக பல மனங்கள் அல்ல, ஒரே உறவு, அதே சமயத்தில் ஒரே மனமும் இருக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். We should have only one relationship, that is brotherly relationship. At the same time, we should have one mind. As brothers, when we worship the Lord, we should have one mind. With one accord, we should worship the Lord. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு மனதோடு கூட ஒரே சிந்தையோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உறவிலே என்னது சகோதரத்துவமும் என்றால் அது நித்தியமானது. When it comes to relationship, it is brotherly relationship which is eternal when we worship the Lord. And when it comes to oneness, one accord in our feelings, to make the brothers for oneness, சகோதர உறவை ஒருமுகப்படுத்துவதற்கு, ஒரே சிந்தையாய் ஒரே மனமாய் ஆக்குவதற்கு இன்னொன்றை செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். முதலாவது, உறவிலே சகோதரத்துவத்தோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும். உணர்வுகள், the feelings are so important whenever we come into the presence of God to worship Him. Our feelings are so important, or our emotions are so important. நம்முடைய உணர்வுகள் அல்லது நம்முடைய உணர்ச்சிகள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய ஆராதனைகளிலே உணர்ச்சி பூர்வமான ஆராதனை இருக்கிறது, உண்மையான உணர்ச்சி பூர்வமான ஆராதனை இருக்கிறதா என்பதை தெரியவில்லை. ஒருவேளை அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்கள் கூட அநேக வேளைகளிலே வெளியில ஏதாவது மேலதாளத்தோடு வணங்கி கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய சரீரம் என்ன செய்கிறது, அதற்கு பதிலுரை செய்கிறது. Whenever we listen to some sort of music, maybe the people who worship other gods, whenever we listen to those kind of musics or any other musics, our body automatically responds to it. அது என்ன செய்கிறது, இயல்பாக என்ன செய்கிறது, அதுக்கு பதில் உரைக்கிறது. எப்படி ஒரு டிவியிலையோ அல்லது ஒரு மொபைல்லையோ ஒரு பாடல் எங்கேயாவது பாடும் பொழுது அந்த மேலதாளங்களுக்கு ஏற்ற விதமாக நம்முடைய கை கால்கள் சில வேளைகளில் அசைகிறது, அது மூமெண்ட் கொடுக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அந்த பாடலோ அந்த இசையோ அந்த சத்தம் என்ன செய்கிறது, நம்முடைய உணர்ச்சியை தூண்டி அதுக்கு பதில் உரைக்கிறது. Whenever we listen to the music or any song which we like, what happens, our body responds to it and our fingers start moving, or we tap our toes and enjoy the song in response to that sound. அப்போ அந்த சத்தத்திற்கு என்ன, அதே போல் இன்னைக்கு என்ன செய்கிறது என்றால், மியூசிக் அதிகமாக வச்சு வார்த்தைகளின் வார்த்தை ஜாலங்களாலே மனுஷனுடைய உணர்வுகளை தூண்டி மனுஷனை சத்தமிடவும் ஆராதிக்கவும் ஆடவும் வைக்கிற ஒரு ஆராதனைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த உணர்ச்சியை சொல்லவில்லை. I am not talking about the emotion, simulation of emotion which comes through the sound which they make through the music and song and the words they use. The one who conducts the service, the words he uses, the emotions are stimulated and people at the congregation start doing all sorts of making all sounds and pray loudly, they sing loudly, they dance and move around. I am not talking about such kind of feelings, the feeling which is in real. உண்மையான ஒரு உணர்ச்சி. என்ன உணர்ச்சி? உறவிலே சகோதரத்துவம், உணர்ச்சியிலே சந்தோஷம். உறவிலே சகோதரத்துவம், உணர்ச்சியிலே சந்தோஷம். அதைத்தான் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல. எப்படி அவரை ஆராதிக்க வேண்டுமா? நம்முடைய உணர்ச்சியிலே மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமா? எனக்கு நிறைய நேரங்கள்ல ஆராதனைக்கு வர்றதுனாலே நிறைய பேருக்கு எரிச்சலா இருக்கு. Often we don't like to come. It has become a part of our Christian duties. That is why we come to the church.
how many people are how many people they come to the church with all gladness and joy, with all the happiness. We come to the church thinking that we are going to worship the Lord. ஆலயத்துக்கு வர்றதுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஆண்டவரை ஆராதிக்க அமர்ந்திருக்கும் பொழுது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? நிறைய 80% பேருக்கு ஆராதனைக்கு வந்து அவரை ஆராதிப்பதிலே சந்தோஷமே இல்லை. அதுதான் உண்மை. அதான் உண்மை. அந்த உணர்வுகளில் சந்தோஷம் இல்லை, உண்மையான சந்தோஷம் இல்லை. என்றைக்கு நம்முடைய உணர்வுகளில் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறேன், இந்த ஆராதனை ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான தாகத்தோடும் உண்மையான பாரத்தோடும் நாம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் அந்த உண்மையான சந்தோஷத்தோடு கூட ஆராதிக்க வருகிறோமோ, அப்பொழுது மாத்திரம் அந்த ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையாகவும் அது அர்த்தமுள்ள ஆராதனையாகவும், இல்லைன்னா உணர்ச்சி பூர்வமான ஆராதனையாக இருக்கும். If you don't come to the presence of the Lord to worship with all gladness and joy and happiness, that service or worship will be meaningful and live. If not, it will be a kind of emotionalistic worship stimulated by all sorts of sound and musics. எனக்கு நிறைய ஆராதனைகள் அப்படிதான் இருக்கு. நிறைய ஆராதனைகள் அப்படிதான் இருக்கு. With loud music, with loud voices. அதுக்காக வேதம் சத்தமா ஜெபிக்க கூடாது, சத்தமா பாடக்கூடாது, சத்தமா ஆராதிக்க கூடாது என்று சொல்லி எங்கேயும் சொல்லவில்லை. அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, அவரை சத்தமிட்டு பாட வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படியெல்லாம் எந்த விதமான தடைகளும் இல்லை. ஆனால் அது உணர்ச்சி பூர்வமாய் வருகிறதா, ஆனால் உண்மையான மகிழ்ச்சியால் வருகிறதா, சந்தோஷத்தால் வருகிறதா, உணர்விலிருந்து வருகிறதா, உணர்ச்சி பூர்வமாய் வருகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். When you have the joy in your emotions, only you can make the worship live and meaningful, where you can look for the living Lord. என்ன அழகான ஒரு அனுபவம். உறவிலே சகோதரத்துவமும் உணர்ச்சியிலே சந்தோஷமும் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நான் என் சகோதரனோடு கூட அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். நன்றாய் கவனியுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா உணர்ச்சிகளும் அழிந்து போகும், ஆனா சந்தோஷம் மட்டும் நித்தியமானது. கடந்த வாரத்தில் சொன்னது போல எப்படி சகோதரத்துவம் முக்கியமானதோ நித்தியமானதோ, அதே போல உணர்வுகளில் இருக்கக்கூடிய சந்தோஷமும் என்னது? நித்தியமானது. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம், எனக்கு தெரிந்த அது 51ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ only the joy and gladness which is there in our emotions will be there for eternity. The relationship called brotherhood is eternal. At the same time, the joy which is there in our emotion will be for eternity. With that joy, when we worship the Lord, that worship will become meaningful and live. And live. Right. நான் வாசிக்கிட்ட அருமையான பகுதியை நோடு கூட திருப்பிக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கிட்ட அருமையான பகுதியை நோடு கூட திருப்பிக் கொள்ளுமாறு. சரி, இப்போ அதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நிறைய இந்த என்ன சொல்றது,
episcopal churches. The church is called episcopal churches. Mainline churches என்று சொல்வார்கள், அல்லது sometime we call it episcopal churches, which is governed by the episcopacy under the leadership of bishops. Bishop அதிகாரத்தின் கீழே இயங்கக்கூடிய அருமையான சபைகளை episcopal church என்று சொல்வார்கள். The churches which has got which is under the leadership of bishops are called episcopal churches, governed by the episcopacy. அப்படிப்பட்ட சபைகளில் நாம் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வச்சிருக்கிறோம். we got liturgy. The liturgy is prepared by the early church fathers. ஆதி திருச்சபை மூப்பர்களால் இந்த ஆராதனை முறைமைகள், லிட்டர்ஜி என்றால் ஆராதனை முறைமை என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாருக்கும் விதமான ஆராதனை முறைமைகள் இருக்கிறது. ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு ஒரு ஆராதனை முறைமை இருக்கிறது, கேத்தலிக் திருச்சபைக்கு ஒரு ஆராதனை முறைமை இருக்கிறது, அப்புறம் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு ஆராதனை முறைமைகள் இருக்கிறது. அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆராதனை முறைமை இருக்கு. அந்த முறைமைகளிலே பல முறைமைகளை என்ன செய்திருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார். There are many literature. Only with few changes or differences we have got Christian liturgy. Only few changes here and there. There may be few changes in the prayers or the creed, or in some of the churches the prayers or psalms are sung, or in some of the churches are read. It is like that, only with few changes. No liturgy is wrong. No liturgy is wrong. எந்த ஆராதனை முறைமையும் தவறல்ல. அப்ப இந்த ஆராதனை முறைமைகளை கொண்டு வந்திருக்கிறாங்களே எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு மனதோடு கூட என் சகோதரர்களோடு கூட அவரை ஆராதிக்கும் பொழுது என்ன செய்யணும், ஒரு மனதை உண்டாக்க வேண்டும். அந்த ஒரு மனதை உண்டாக்குவதற்கு அதை ஒழுங்கும் கிரமமுமாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே ஒழுங்க எதிர்பார்க்கிறவர் ஆராதனைகளில். Our God is almighty, always expects discipline in our life. God expects us to worship Him in order, not free worship. We are free from the bondage of sin. That is true. That is biblical. நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக இருக்கிறோம், சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவருடைய பிரசன்னத்திலே வரும் பொழுது ஒழுங்காய் அவரை ஆராதிக்க வேண்டும், ஒழுங்கும் கிரமமாய் ஆராதிக்க வேண்டும், ஒரு மனதோடு ஆராதிக்க வேண்டும். மனதில் வச்சுக்காது. ஏதோ சாதாரணமான ஒரு இடத்துல நாம் ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்தில் வரவில்லை. ஏதோ மனிதனுக்கு முன்பாக வந்து ஆராதிக்க வரவில்லை. அவர் சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சர்வ இடங்களில் வியாபித்திருக்கிறவர், சர்வ ஞானம் படைத்த உன்னதமான, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, ஆகையால் அவருக்கு மேலானவர் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வத்தினிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் முன்னால நிக்கிறது கூட தகுதி இல்லை நமக்கெல்லாம். அவருடைய பிரசன்னத்துல வந்து அமர்றது கூட தகுதி இல்லை நமக்கெல்லாம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களை என்னையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த பயமும் பக்தியும் எத்தனை பேருக்கு ஆராதனையில வரும்பொழுது இருக்கிறது? You are not worshipping an ordinary person or ordinary man. He is God Almighty, omnipotent, omnipresence and omniscience. He is Alpha and Omega. There is no one equal to Him. That means no one is above Him and no one is like Him. We are worshipping such kind of huge God. How many of us have that fear and bhakti whenever we come in the presence of God? There is no fear often. We just sit in the presence of God anyway, any manner. We look everywhere here and there. We speak to anyone we want whenever we come in the service. We do whatever we want. Often how many disturbances are there in the worship services? ஆராதனை நடத்தும் பொழுது எவ்வளவு தொந்தரவுகள். திடீர்னு எழுந்திருச்சு போறது, திடீர்னு நடக்கிறது, திடீர்னு ஓடுறது, திடீர்னு பேசுறது, திடீர்னு பைபிள் அங்க எடுத்து வைக்கிறது, திடீர்னு சேராட்டுறது.
கடவுளுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம். நடத்துகிற போதகருக்கோ நடத்துகிற ஆராதனை நடத்துகிறவருக்கோ பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ நினைக்கிற அவசியம் இல்லை. அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பயப்படணும். அந்த பயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டோம். பயம் வேணும் நமக்கு. கடவுளுக்கு என்ன வேலை எல்லாம் முடிக்கணுமோ, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமோ, அல்லது பைபிளை எடுத்துட்டு வரணுமோ, காணிக்கை எடுத்துட்டு வரணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ ஆராதனைக்கு முன்னால முடிச்சிடணும். ஒன்ஸ் the service starts, you should concentrate on service without disturbing my fellow brother. With due reverence, not to the pastor, but to the God Almighty. அப்பதான் ஒரு மனம் வரும். ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரை ஆராதித்த ஆதி திருச்சபை ஆகிய சீஷர்கள் ஆராதிக்கும் பொழுது என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு? அவருடைய ஒருமனமாய் ஆண்டவரை ஆராதித்ததுனால அன்னைக்கு ஒரு பெரிய மகிமை காணப்பட்டது. அன்னைக்கு ஒருமனமாய் சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவர் ஆராதித்த பொழுது அங்கு தேவனுடைய மகிமை காணப்பட்டது. அங்கு ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தெய்வத்தினுடைய மகிமை என்ன செய்கிறது? ஆலயத்தில் காணப்பட்டது. ஏன்னா ஒரு மனமும் உணர்வுகளிலே சந்தோஷமும் அவங்களுக்கு இருந்துச்சு. நீங்க அதை 1 புஸ்தகம் 15 அதிகாரம், 2 புஸ்தகம் 5 அதிகாரம், 1 புஸ்தகம் 29 அதிகாரம், இதுகள்லாம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவரை ஆராதித்த ஜனங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. சரியா? அப்போ ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் ஒருமனப்படவும் வேண்டும். அதுக்கு நம்ம உள்ளத்துல சந்தோஷம் வேணும். அதே சமயத்துல நாம் ஒழுங்கோடு கூட ஆராதிக்க வேண்டும். அதுக்காக தான் இத்தனை ஆராதனை முறைமைகள் இருக்கிறது. இப்ப அந்த ஆராதனை முறைமைகளில நாம் எப்படி பங்கெடுக்கிறோம்? How do we take part in the order of service or in the liturgies that is kept before us or that is used in our services? அந்த ஆராதனை ஒழுங்குமுறையில எத்தனை பேர் நாம் முழு மனதோடு கூட சந்தோஷத்து நிறைவோடு கூட நாம அவரை என்ன செய்யறோம்? அவருடைய அந்த ஆராதனை ஒழுங்குமுறையில பங்கெடுக்கிறோம். How many of us take part in the liturgy or order of service with all joy and happiness? எத்தனை பேர் சந்தோஷமா அதுல பங்கெடுக்கிறோம்? இல்ல, ஏதோ it is part of my responsibility. இது என்னுடைய கடமை. பாடுறது என்னுடைய கடமை, வேதம் வாசிக்கிறது என்னுடைய கடமை, ஜெபிக்கிறது என்னுடைய கடமை, காணிக்கை கொடுக்கிறது என்னுடைய கடமை. எல்லாத்தையும் கடமை கடமை கடமை. அது that has become a part of my Christian rituals. In taking part in the ritual liturgy of the service, ஆராதனை ஒழுங்குமுறையில் பங்கெடுப்பது எனக்கு கடமையாக மாறிவிட்டது, என்னுடைய ஒரு சடங்காக மாறிவிட்டது. அது சடங்காய் செய்யப்பட்டு வருகிறதே ஒழிய அதை சந்தோஷத்தோட செய்யறமா? எத்தனை பேர்? ஆராதனைகள் சடங்காய் செய்யப்படுகிறது, சந்தோஷமாய் ஆராதிக்கப்படவில்லை. அதான் வருத்தமான ஒரு காரியம். ஆராதனையை சடங்காய் செய்கிறவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள். ஆராதனையை சந்தோஷமாய் செய்கிறவர்கள் மாத்திரமே, ஆராதிக்கிறவர்கள் மாத்திரமே தெய்வத்தினுடைய பிள்ளைகளாகிய சகோதரர்களாகிய விசுவாசிகள், உண்மை கிறிஸ்தவர்கள். கொஞ்சம் நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போமே. நான் ஆராதனையை ஆராதிக்கும் பொழுது சடங்காச்சாரமாய் ஆராதிக்கிறேனா, சந்தோஷமாய் ஆராதிக்கிறேனா? என்னுடைய எமோஷன்ஸ்ல, என்னுடைய உணர்வுகளில் சடங்காச்சாரம் இருக்கிறதா அல்லது சந்தோஷம் இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்க. என்னோடு இந்த காலை வேளையிலே அநேக வேளைகளிலே ஆராதனைகள் ஜீவனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இல்லாமல் போவதற்கு காரணம் ஆராதனைகள் சடங்காச்சாரமாய் மாறி போனது. சடங்காச்சாரத்திற்காய் பாடுகிறோம், சடங்காச்சாரத்திற்காய் வேதம் வாசிக்கிறோம், சடங்காச்சாரத்திற்காய் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். சடங்காச்சாரத்திற்காய் என்ன செய்கிறோம்? சத்தியத்தை கேட்கிறோம் அல்லது செய்தி கேட்கிறோம். சடங்காச்சாரத்திற்காய் காணிக்கை கொடுக்கிறோம். சடங்காத்திற்காய் ஆசீர்வாதம் வாங்கிடுறோம், ஆமீன் போட்டு போயிடுறோம்.
அவரை ஆராதிக்க வரும் பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், ஆராதனை விட்டு வெளியே போகும்போது சந்தோஷமா இருக்கணும். இந்த சந்தோஷம் தாங்க அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். இந்த சந்தோஷம் தான் நாம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு பிரயோஜனமா இருக்கும். உணர்வுகளிலே சத்தத்தோடு அல்ல, உணர்ச்சி பூர்வமா அல்ல, உணர்வுகளிலே சந்தோஷத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். சந்தோஷத்தோடு அவரை ஆராதிக்கணும். இந்த பகுதிகள் எல்லாத்தையும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த நாளில் உங்களுக்கு உணர்த்தி விட்டு சொல்லிவிட்டு ஆர்டரா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். We have come to the church. ஆலயத்துக்கு வந்தாச்சு. We are seated in the worship service. நம்ம ஆலயத்தில் உட்கார்ந்தாச்சு. சரியா? You take the order of service எடுத்துக்கிடுவோம். அந்த ஆராதனை முறைமையை நம்ம என்ன செய்யணும்? You take the order of service or liturgy. இல்லை, when we take part in each and every part of order of service, is my emotions are happy? சந்தோஷமா இருக்குதா? வசனங்களை வாசிடலாமா? கொஞ்சம் சிந்திக்கலாமா? 1 நாளாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இல்ல வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன். தாவீது லேவியரின் பிறப்புகளை கண்டு நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். David is the one who made official choir to worship the Lord. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தாவீது ஒரு அருமையான கொயரை ஃபார்ம் பண்றார். இல்ல, அந்த கொயர்ல ஆசாப், ஏமான், ஏத்தான் 3 பேர் இருக்கிறார்கள் கொயர் மாஸ்டர்ஸ். அதுல ஏத்தான் நினைக்கிறேன், நீங்க 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கோகாத்தியரின் குமாரன் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன். ஏமான் அந்த பாடகர் குழுவினுடைய கொயர் மாஸ்டர்ஸ்ல ஏமான் சாமுவேலுடைய பேரன். எங்கிருந்து வந்திருக்கிறார் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசனுடைய பேரனா வந்திருக்கிறார். சரியா? அப்ப 3 பாடகர்களை நிப்பாட்டி அந்த ஆராதனை மோசே எப்படி கைட்லைன்ஸ் கொடுத்தாரோ, மோசே எப்படி லிட்டர்ஜியை உண்டாக்குனாரோ, இல்ல, on the basis of the liturgy that was prepared by Moses, David, after becoming king and he conquered all the land, and when he seated peacefully, he made the worship. He made the worship on the basis of the liturgy prepared by Moses. மோசே ஆயத்தம் பண்ணின ஆராதனை முறைமைகளின்படி அவரை ஆராதிப்பதற்கு தாவீது எல்லா தேசத்தையும் ஜெயித்து அமைதலாய் உட்கார்ந்து தனக்கு ஒரு வீட்டை உண்டாக்கி ஆண்டவருடைய பெட்டி அமர்வதற்கென்று வைப்பதற்கென்று ஒரு கூடாரத்தை உண்டாக்கின பின்பு ஆராதனை முறைமை எப்படி மோசையின்படி இருந்ததோ அதன்படி ஆராதிப்பதற்கு அழகான ஒரு ஆயத்தத்தை பண்றதுதான் இந்த 1 நாளாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமானது பாடகர் குழு. ஆலயத்துல எப்படி பாடுறோம்? நிறைய பேருக்கு வாய் உதடு மட்டும் அசையும், சத்தமே வராது, உதடு மட்டும் அசையும். கொயர்னு ஒண்ணு எதுக்கு வச்சிருக்கிறோம்? ஆண்டவரை ஒரு மனதோடு பாடுவதற்கு மாத்திரமல்ல, ஒழுங்கோடு பாடுவதற்கு. ஒழுங்கும் கிரமமா என்பது பாடல் மாத்திரம், அதுல இருக்கக்கூடிய இசையும் முக்கியம். அந்த பகுதி வாசி பாருங்க, ரொம்ப அழகா கொயரை உண்டாக்குறார். இல்ல, அதை நீங்க நான் இதுல என்ன சொல்றது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இல்ல, there was choir master, there was worship leader, there was a choir made by David, there was musicians, there was master, Kenania என்கிறதான ஒரு மாஸ்டர் இருந்தாரு, ஒரு பெரிய மாஸ்டர், மியூசிக் டைரக்டர் இருந்தாரு. Then they had a uniform, they had servants, stewards. என்ன அழகான ஒரு ஆராதனை அமைப்பை
தாவீது உண்டாக்கியிருந்தார் பாருங்க. கொயர் ரொம்ப முக்கியமானது, பாடல் குழு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பல ஆராதனைகளிலே பாடல் குழு இருக்கோ இல்லையோ, ஒருத்தர் நின்று பாடுவார், மியூசிக் மட்டும் 10 பேர் வாசிப்பாங்க, ஒரே ஆர்ப்பரிப்பு இருக்குமே ஒழிய எத்தனை பேர் பயத்தோடும் பக்தியோடும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியினாலே, உணர்ச்சினாலே அல்ல, உணர்ச்சி பூர்வத்தினாலே அல்ல, மகிழ்ச்சியினாலே பாடுகிறோம். இந்த கொயரை உண்டாக்குனதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் மகிழ்ச்சியாய் பாட வேண்டும் என்பதற்காக. With joy we should sing in the worship service. That is why the choir was made. That's what we read in 1 Chronicles chapter 15 verse 16. With joy, the choir while singing should make joy. Along with the choir, when we sing to the Lord, we should have the real joy. With joy and gladness we should worship the Lord. மகிழ்ச்சியோடு கூட என்ன செய்யணும்? ஒரு பாடல், உணர்ச்சியிலே மகிழ்ச்சி இருக்கணும், பாடல்ல மகிழ்ச்சி இருக்கணும். ரெண்டாவது, அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா பாடல். ரெண்டாவது வேத வாசிப்பு. பொதுவாக எல்லா ஆராதனை முறைமைகளிலும் என்ன செய்யறோம்? வேத வாசிப்பை வச்சிருக்கிறோம். Whenever we come in the presence of God to worship Him, the word of God is read to us. The word of God is preached to us. When it is read, when it is preached, how many of us are with joyful heart we listen to the word of God? பாட்டு பாடும்போது லைவா இருப்பாங்க, சரியா? ஆனா பைபிள் வாசிக்கும் பொழுதும் பிரசங்கம் பண்ணும் பொழுதும் நல்ல தூக்கம் வரும், நல்ல தூக்கம் வரும். கர்த்தருடைய வசனத்தை குறித்தான சந்தோஷம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many of you have the joy of having the word of God, listening to the word of God while it is read and while it is preached? எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்குங்க? வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அழகான வசனங்கள் இருக்கு, நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ரைட்? Word of God is read in the order of service. Right? அடுத்ததாக prayer. The important part in the order of service, in every order of service, there is prayer. There is individual prayers, there is intercessory prayers, praying for others. We intercede for others in the worship service. மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்கிறது, தனிப்பட்ட ஜெபங்கள் இருக்கிறது, ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்கிறது, பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்கிறது, இல்லையா? திருமண நாட்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்கிறது, ஆரம்ப ஜெபம் இருக்கிறது, கடைசியாக முடிவு ஜெபம் இருக்கிறது. ஆரம்ப ஜெபம், மன்றாட்டு ஜெபம், முடிவு ஜெபம், எல்லா ஜெபங்களையும் ஜெபிக்க நாம் அழைக்கப்படும் பொழுது எத்தனை பேர் சந்தோஷமா ஜெபம் பண்றோம்? ஜெபத்துல நமக்கு சந்தோஷம் இருக்கா? மெத்தடிஸ்ட்ல இந்த இன்டர்செசரி பிரேயர்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, which is called intercessory prayer in Methodist order of service. We have got a long prayer. In some of the churches that is called a common prayer, and in some of the churches it is called intercessory prayer. Originally it is called pastoral prayer. ஆக பல பெயர்கள் இருக்கிறது. போதகர் ஜெபம், பொதுவான ஜெபம் அல்லது மன்றாட்டு ஜெபம் இருந்துச்சு. இந்த மன்றாட்டு ஜெபம் எப்படா முடியும்? ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல நமக்கு பிடிக்காத ஒரு இடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மன்றாட்டு ஜெபம் தான். ஒரு ஆள் ஜெபம் பண்ணுவார், சில போதகர்கள்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்காக அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஜெபிக்கணும். ஆனால் ஜெபிக்க வேண்டிய அல்லது மன்றாடி ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஏன்னா ஆலயமே ஆண்டவர் ஆலயத்தை அழைக்கும் பொழுது என் ஜெப வீடுன்னு தான் அழைக்கிறார். சாலமோன் ஆலயத்தை பிரசித்தி பண்ணும் பொழுது என்ன சொல்றார்? இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களுக்கு உடைய கண்கள் திறந்தவைகளாயும் உடைய செவிகள் கவனித்தவர்களாக இருக்கக்கூடாதுன்னு பிரதிஷ்டை பண்றார். So all the churches are dedicated only for prayer. That is why even our Lord Jesus Christ called the church or called the temple as this is a prayer house for all my people. House of prayer. Often we get bored and the intercessory prayer is going on in the order of service. How many of us are
with joyful heart, we pray along with the leader while the intercessory prayer is going on. We feel sleepy when the intercessory prayer is going on. We get bored when the intercessory prayer is going on. Where is my joy in praying into the Lord? And how come worship become alive and meaningful? எப்படி அர்த்தமுள்ளதாகவும் அது ஜீவனுள்ளதாக இருக்குங்க? ஜெபிக்கிறதுல எனக்கு போர் அடிக்குது, வேதம் வாசிக்கிறதுல போர் அடிக்குது, பாடுறதுல மட்டும்தான் எனக்கு சத்தம் கேட்குது. அதுவும் சந்தோஷமா பாடுறோமா இல்லையா? கடமைக்காக பாடுறோம் அல்லது சடங்காச்சாரத்துக்காக பாடணும். சில நேரங்களில் மியூசிக் நல்லா இருக்குன்னு பாடுறோம், பாட்டு நல்லா இருக்குன்னு பாடுறோம். பாடுவதில் சந்தோஷம், வேத வசனங்களை கேட்பதில் சந்தோஷம், ஜெபிக்கிறதுல சந்தோஷம் காணப்படுதாங்க நம்முடைய உணர்ச்சிகளில். உணர்ச்சி பூர்வமாய் அல்ல, உணர்ச்சிகளில். ரைட். அடுத்ததாக ஆதி திருச்சபையில் என்ன பண்ணாங்க தெரியுமா? Whenever they took part in the sacraments, பரிசுத்த பந்தியிலே கலந்து கொண்டார்கள். இப்போ நம்ம ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வேஃபரையும் ஒரு சின்ன சிப் ஆஃப் வைன் தான் கொடுக்குறோம். ஆதி திருச்சபையில் என்ன பண்ணாங்க தெரியுமா? They ate together. Bible says in Acts chapter 2, they ate together with joyful heart. அவர்கள் ஒன்றாய் சந்தோஷத்தோடு கபடமில்லாத இருதயத்தோடு என்ன செய்தார்கள்? போஜனம் பண்ணினார்கள் என்று சில வேதம் சொல்லுகிறது. போஜனம் என்கிற அந்த இடத்துல போஜனம் ராபோஜனம், the sacraments that were served. பரிசுத்த பந்தியிலே நாம் கலந்து கொள்வதில் நமக்கு சந்தோஷம் இருக்குதாங்க. ரொம்ப பயத்தோடு பக்தியோட பந்திய பரிசுத்த சாக்ரமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, சாக்ரபந்துகளை வாங்குறதுக்கு முன்னால வரோம். எத்தனை சந்தோஷத்தோட வர்றோம்? என்ன சந்தோஷம்? இதை ஆண்டவர் எனக்காக தன்னுடைய மாம்சத்தை பிற்க கொடுத்த அவருடைய அப்பம், என் பாவங்களுக்காக நான் சிந்த வேண்டிய ரத்தம், அது என்னை பரிசுத்தப்படுத்தும் என்ற சந்தோஷம், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது என்ற சந்தோஷம், எனக்காக பிற்கப்பட்டிருக்கிறது அந்த ஐயோ நான் தப்பிச்ச அந்த சாபமான காரியங்கள் இருந்து, பாவத்தின் விளைவுகள் இருந்து, அந்த சந்தோஷத்தோடு கூட எத்தனை பேர் சாக்கிரபந்து எடுக்க வரோம்? We have joy and happiness whenever we take part in the sacraments, or whenever we come before Lord's table to take the sacraments. சந்தோஷம் இருக்காங்க. அவர்கள் கபடமில்லாத இதயத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு மனதோடு கூட போஜனம் பண்ணினார். இந்த சாக்கிரமந்துகளும் சடங்காச்சாரத்திற்காக எடுக்கப்படும் என்றால் அந்த ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையாக, ஜீவனுள்ள ஆராதனையாக இருக்காது. ஒருவேளை சில ஆலயங்களில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாக்கிரமந்துகள் எடுக்கிறார்கள். சில ஆலயங்களில், நம்ம ஆலயங்களில் மாதத்திற்கு ஒரு முறை எடுக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க கூடினார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அப்பத்தை பிட்டார்கள், திராட்சரசத்தை குடித்தார்கள், போஜனம் பண்ணினார்கள், சாக்கிரமந்துகளை எடுத்தார்கள். அதுதான் சரியான முறை. ஆனால் நம்முடைய வாய்ப்புகள், வசதிகள் இதற்காக மாசத்துக்கு ஒரு முறை அல்லது மாசத்துக்கு 2 முறை என்று சொல்லி பல ஒழுங்குகளை வைத்திருக்கிறோம். அது நம்முடைய திருச்சபையின் மூப்பர்கள் ஏற்படுத்தின ஒழுங்கு. அதுக்காக அதுவும் நான் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இது எப்படியெல்லாம் எடுக்க முடியும், எப்பொழுதெல்லாம் கூடுதலோ அப்பொழுதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கிறார். அவர் நினைக்கிற நேரங்கள் எல்லாம் அவருடைய அப்பத்திலும் அவருடைய திராட்சரசத்திலும் பங்கெடுக்க என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் ஆயத்திருக்கிறார். Lord Jesus Christ has asked us or called us to take the bread and wine often. Do we have that joy which the Lord has given us whenever we take part in the table or communion? சந்தோஷம் இருக்காங்க. அடுத்ததாக இது ஆராதனையில், அடுத்தது கொடுக்கிறோம் காணிக்கைகள், கிவிங். கொடுக்கிறதுல நமக்கு சந்தோஷம் இருக்குதாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்
கர்த்தருக்காக கொடுத்ததற்காக சந்தோஷப்பட்டார்கள். வாசிக்கிறோம், கர்த்தருக்காக கொடுத்ததற்காக சந்தோஷப்பட்டார்கள். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 9 வசனம், 2 நாளாகமம் 24 அதிகாரம் 10 வசனம், 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 2 வசனங்கள்ல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்க கூடி வரும் பொழுதெல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆண்டவருக்காக சந்தோஷமா கொடுத்தாங்க. ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கென்று ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த காணிக்கைகள் அவருடைய தேவைகளுக்கு மிஞ்சி இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆலயம் கட்டுவதற்காக சாலமோன் அழைத்த பொழுது ஜனங்கள், தாவீது அழைத்த பொழுது ஜனங்கள் கர்த்தருக்காக கொடுத்ததற்காக சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருக்கு கொடுக்கிறதுல, giving offering to the Lord in the order of service is decided. In the liturgy we have got the time of offering. When we give our offering to the Lord, that shows that we offer ourselves, the entire thing, into the Lord. So offering not only money, it is offering ourselves is so important. Do we offer with ourselves and our money with joy and gladness? ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கும்பொழுது நமக்கு சந்தோஷம் இருக்கா? அப்பதான் தேடுவோம். சந்தோஷமா காணிக்க கொடுக்கறதா வீட்டுல இருந்தே சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்ன்றத நம்ம சந்தோஷமா எடுத்து வச்சிருப்போம். ஏனோ தானோ வருமானம் வரணும் ஆலயத்துக்கு, அடுத்தது என்ன செய்யணும், காணிக்க கொடுக்கணும், எல்லாரும் பார்ப்பாங்க, அடுத்தது காணிக்க கொடுக்கணும், பேக் தேடி வரும், இப்படி எல்லாம் பல நமக்கு எண்ணங்கள் ஓடும். அதனால சில நேரங்களை மறந்துட்டா கூட என்ன செய்வோம், அப்ப தேடிக்கிட்டே இருப்போம். அம்மாட்ட போய் காணிக்க வாங்குவோம், அப்பாட்ட போய் காணிக்க வாங்குவோம், இல்ல நிறைய நேரங்களை மறந்துடும்ல. சந்தோஷமா கொடுக்கணும்னா மறக்க மாட்டோம். ஆண்டவருக்கு கொடுக்கும்போது என் கைகள்ல எவ்வளவு கொடுக்கிறோன்றது அளவல்ல, சந்தோஷமா கொடுக்கிறோம்னு அர்த்தம் உள்ளது. It is not that how much we give. Do we give joyfully or with all gladness from the part of my heart? என்னுடைய உணர்வுகளிலே சந்தோஷத்தோடு கூட ஆண்டவருக்கு கொடுக்கிறேனா? யோசித்து பாருங்க. கொடுக்கிற கரங்கள் உடைய உள்ளங்களிலே கொடுக்கும் பொழுது சந்தோஷம் இருக்கா இல்லையா? எரிச்சலோடும் கோபத்தோடும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் சடங்காச்சாரத்திற்காகவும் ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்த்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும்னு நினைச்சோம்னா அந்த ஆராதனை அர்த்தம் உள்ளதாக, ஜீவனுள்ளதா இருக்காது. சந்தோஷமா கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு அன்னைக்கு சந்தோஷமா கொடுத்தார்கள். அவர்கள் எப்ப கேட்டாலும் சரி சந்தோஷமா கொடுத்துருவோம். ஆண்டவருக்கு கொடுக்கறதுல இஸ்ரவேல் ஜனத்தை போல ஒருத்தர் முடியாது. ஆக இன்றைக்கு வரை இஸ்ரவேல் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது எல்லா விதத்திலும். Israelites are blessed in all aspects, because whenever they give, you take the entire history of Israel from the Bible, whenever they offer to the Lord, they offer to the Lord with gladness and joyful heart. ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷமா கொடுத்தா அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு வர இந்த ஜெனரேஷன் வர உணர்றாங்க. வாழ்க்கையில மறந்துடாதீங்க. அவருக்கு கொடுப்பதுல ஒரு சந்தோஷம் நமக்கு என்ன செய்யணும், காணப்படணும். சரி, இப்ப ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகணும். 29 அதிகாரத்தை வீட்டுல வாசித்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. They went back to their respective homes with all joy and gladness after the service. ஆலயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள அந்த சந்தோஷத்தை நிறைய இருக்கா? வீட்டுக்கு வரும்போது ஆலயத்துல அவரை ஆராதித்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வர்றோமாங்க? அப்படி வந்தா மட்டும்தான் நான் சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிச்சிருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா சடங்காச்சாரத்துக்கு ஆராதனை. If you don't come back from this service with gladness and joy and happiness, that means I worship the Lord in my emotions, having joy. சந்தோஷத்தை நிறையோடு கூட ஆராய்த்திருக்கேன்னு அர்த்தம்.
துக்கத்தோடு வர்றோம், சண்டை சச்சரவுகளோடு வர்றோம். வந்துட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஆராதனையை சந்தோஷமா ஆராதிக்கலன்னு அர்த்தம். எப்படி அது அர்த்தமுள்ள ஆராதனையாகும், ஜீவனுள்ள ஆராதனையாக இருக்கும்? அதுக்கப்புறம் கீழே ஒரு சில வசனங்கள், ஆராதனை முடிந்த பின்பாக என்னுடைய கிறிஸ்தவ ஓட்டம் இருக்கிறது, ஆராதனை முடிந்த பின்பாக எனக்கு ஆண்டவர் ஒரு ரிவார்டை வச்சிருக்கிறார் சொன்னாரு, நான் சந்தோஷமா ஆராதிச்சிருக்கிறேன், சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறவா, என் சந்தோஷத்துல பிரவேசி. நான் சொன்னது போல சந்தோஷம் மட்டும்தான் நித்தியமானது. ஜமானுடைய சந்தோஷத்துல நீ என்ன செய்? பிரவேசின்னு சொன்னார் ஆண்டவர். பிரவேசின்னு சொன்னார் ஆண்டவர். என்ன அதுல? சந்தோஷத்துல. அப்ப சந்தோஷம் நித்தியமானது. ஆண்டவர் கூட இந்த பாடுகளை ஏன் சகித்தார் தெரியுமா? தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்து நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்தார்? பாடுகளை சகித்தார். Why did our Lord bear all the sufferings? Because the joy and happiness was keeping the joy and happiness that is kept before the Lord. He bore all the sufferings and afflictions. ஆக நம்முடைய உறவுகளிலே சகோதரத்துவத்தோடும், நம்முடைய எமோஷன்ஸ் அல்லது உணர்வுகளிலே சந்தோஷத்தோடும் அவரை ஆராதிக்கிற ஆராதனை மாத்திரம்தான் ஜீவனுள்ள ஆராதனையாகவும் அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கும். With the brotherly relationship and in our relationship, and with joyful heart in our emotions when we worship the Lord, that worship will become meaningful and live. In that worship we can look for the living Lord. ஜோமன்லாம சுவாமி, சகோதர உறவிலே சந்தோஷ உணர்விலே உம்மை ஆராதிப்பதற்கு, என் சகோதரர்களோடு கூட ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இந்த காலவளையங்களை அழைத்திருக்கிறீர். அப்படி ஆராதிக்க, அப்படி கூட்டாக குழுவாக ஆண்டுடைய ஜனமாக ஆராதிக்க அர்ப்பணித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆராதனையிலே அமர்ந்திருக்கும் பொழுது சகோதர பாசத்தோடும் கூட, ஆண்டவர் தந்திருக்கிற சந்தோஷத்தின் நிறைவோடு கூட, சடங்காச்சாரத்திற்காக அல்ல, கடமைக்காக அல்ல, சந்தோஷத்தின் நிறைவோடு கூட உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்யும் சாமி. அப்பொழுது மாத்திரமே ஆராதனை முடிந்து வீடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சந்தோஷத்தின் நிறைவோடு கூட ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய சந்தோஷத்தின் நிறைவிலே பிரவேசிக்கும் பாக்கியம் தந்திருக்கிறீர். அந்த சந்தோஷம் மாத்திரமே நித்தியமானது சாமி. நித்திய ஜீவ ராஜ்யத்திலே அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிப்போமே சாமி. அந்த சந்தோஷத்தின் அனுபவங்களோடு கூட உம்மை ஆராதிக்க அர்ப்பணித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு முடிவாக நம் யாவரும் எழுந்து தேவனுடைய நாமத்திற்கென்று 242ஆம் கீர்த்தனை பாடுவோம். 242ஆம் கீர்த்தனை, வாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம் என்கிற பாடலை நாம் பாடுவோம். பதவியை இழந்து வறியர் ஆனலாம்.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, மீண்டும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர். ஆரம்பம் முதல் முடிவு வரை அவர்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை ஆராதித்தாலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே அமரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசனத்தின் நிறைவின் ஆசீர்வாதங்களை நாங்கள் எப்பொழுதும் கொண்டாட, எப்பொழுதும் அனுபவிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யபடியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதர உறவோடு கூட சந்தோஷ உணர்வோடு கூட ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே அந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து கொடுத்த உள்ளங்கள் சந்தோஷத்தோடு கொடுத்திருக்கிறதாகவே அந்த சந்தோஷத்தின் நிறைவோடு கூட அவர்கள் கொடுத்த காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி நம்முடைய பிள்ளைகளுடைய உழைப்பை நீர் கனம் பண்ணும்படியாய் உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். தெய்வ சமாதானத்தோடு எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தின் நிறைவினாலே நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்னைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்கள் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென்.